ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய முதல்ல கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை ஒரு 4 நிமிஷம் வறுத்தா போதும். பாசிப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த பாசிப்பருப்பை ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்த பிறகு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்குற இந்த டைமில் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு வெல்லம் போட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாயாசத்துக்கு தேவையான நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நெய் உருகுனதும் 10 கேஷ்யூ நட்ஸ் 10 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நட்ஸ் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வறுத்த நட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்பு குழைவா வரணும்னு நினச்சிங்கன்னா 4 விசில் வச்சுக்கோங்க. நான் 2 விசில் வச்சுருக்கேன். பருப்பு ரொம்ப மசியாமல் இந்த மாதிரி இருக்கும்போது பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை குக்கரில் இருந்து கடாய்க்கு மாற்றியாச்சுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பாயாசத்தோட கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளைப்பாகு நல்லா கலந்துருச்சுங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சன்னா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.